ஹே கைஸ், வாங்க ஒரு கேண்டில் சொன்ன கதையில் பார்ட் 2. இந்த வீடியோவில் மார்க்கெட்டு எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் இந்த மார்னிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆன்சரும் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டு இது எப்படி ரியாக்ஷன் ஆகிருக்கு என்று சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஓப்பன் எங்கே வந்தது? புட் சைடான ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்ததுனால அங்கே தான் நம்ம பார்க்கணும். அதோடய சிக்னல் அங்கே ஐலோ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு ப்ரீமியம் ஐலோ வந்து சேமாக இருந்தது. அப்போ புட் சைடு தான் சிக்னல். அப்போ க்ளோஸ் எங்கே வருது? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபோவ் முடிஞ்சது. அதனால் சிக்னல் புட் சைடு தான். என்ட்ரி எங்கே நம்மளுக்கு கிடைக்குன்னா, புட் சைடு என்ன 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து சேஃபான என்ட்ரி ஏரியா. கால் புட்டு எந்த டைரெக்ஷன் காட்டியது? புட் சைடு தான் காட்டியது சிக்னல். ட்ரேடிங் கற்றுன்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒதுக்கி இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இதை சேட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பூஸ்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், என்னுடைய ஓப்பன் பாருங்கள் 24,525, ஐ பாருங்கள் 24,576, லோ பாருங்கள் 24,429, ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் 24,583. அதனால் நம்ம நியரஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எதை தேர்ந்தெடுத்துருக்கோம்னா, நியரஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்தது 24,500 நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால் 24,500 தேர்ந்தெடுக்கும் போது காலில் அதோடைய ஓப்பன் என்ன, ஐ என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஓப்பன் பாருங்கள், ஓப்பன் வந்து 120 ஆகும், ஐ வந்து 120 ஆகும், லோ வந்து பாருங்கள். ஏன்னா லோ வந்து இப்போ நான் மார்க்கெட்டு முடிஞ்சதுனால உங்களுக்கு 5.0 காமிச்சிருக்கு. ஆனால் லோ வந்து உங்களுக்கு வீடியோவில் 5 மினிட்ஸ் கேண்டில்லே உங்களுக்கு லோ என்னன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் க்ளோஸ் என்னென்னு பார்த்தா 140. இப்போ இதை வந்து நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கான், என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி வச்சுட்டான். அப்போ ஓப்பன் ஆகி வச்சுட்ட பிறகு உங்களுக்கு ஓப்பன் ஆகி இதை வச்சுட்ட பிறகு அவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே சொல்லிட்டான், இது வந்து புட்டு சைடு தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதுன்னு. ஏன்னா ஒருத்தவன் ஓப்பனை தாண்டி மேலே போக முடியலனாலே ஒருத்தவன் ஓப்பனை தாண்டி மேலே போனீங்கன்னா அவனுடைய வீக் பாயிண்ட் ஆகிடுறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் என்ட்ரி பாயிண்ட்டு. இவனே ஓப்பனுக்கு மேலேயே போக முடியல. அப்போ எப்படி ஃபுல் கண்ட்ரோலில் செல்லர் கண்ட்ரோல் வந்து இந்த கால் சைடு ப்ரீமியத்தை வந்து கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துடுறாங்க. நீ இந்த பாயிண்ட்டு மேலே ரவை கூட வந்து மேலே போகக்கூடாதுன்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ அதனால் இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே உங்களுக்கு வந்தோன்னே புட் சிக்னல் வந்து ஃபுல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுலேயே 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு பாருங்கள், அதே 5 மினிட்ஸில் பாருங்கள் மொத்த மார்க்கெட்டு வந்து 5 மினிட்ஸ்லேயே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மொத்த மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்லே முடிஞ்சிருச்சு. அந்த 90 பாயிண்ட்டு ஸ்பாட்டோட மூவ்மெண்ட் 90 பாயிண்ட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்லே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல. அப்படி என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி எடுக்க எப்படி பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சிக்னல் பாருங்கள், இவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள், இவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இவன் இருக்கான். இவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் 35, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இவன் ஓப்பன் ஆகியிருக்கான். அப்போ இவனை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதுலேயும் சிக்னல் வந்து புட்டு சைடு தான் சிக்னல் கொடுத்துருக்கு. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா, கால் புட்டு ரேஞ்சும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் சைடு தான் வந்து கம்மியாக இருந்தனால நம்மளுக்கு புட்டு சைடு தான் சிக்னல் கொடுத்துச்சு. அப்போ எல்லா சிக்னலுமே நம்மளுக்கு வந்து புட் சைடு தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம சேஃபான என்ட்ரி எங்கே ஆகணும்னு நம்ம பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒன்று காலோடைய லோ பாயிண்டில் என்ட்ரி ஆகணும், இல்லைனா ஒன்று கால்ன்ற என்ன ஒரு கேண்டில்ஸ்டிக்கோட லோ பாயிண்ட்டில் என்ட்ரி ஆகணும், இல்லைனா வந்து அவனுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் ஏரியாவில் என்ட்ரி ஆகணும். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக் மெத்தடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டான். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ உடைச்சானா அவனோட ஆப்போசிட்டு தான் என்ட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லாஜிக் மெத்தடு இருக்குது. அந்த லாஜிக் மெத்தடும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலையும் ரெண்டாவது கேண்டிலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு தான் சிக்னல் கொடுத்துருச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சேஃபான என்ட்ரி காலையிலேயே நம்மளுக்கு புட் சைடு தானே நம்மளுக்கு மொத்தமாக சிக்னல் கொடுத்துருச்சு. அப்போ புட் சைடே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அப்போ வந்து மாற்றிருப்பீங்க. 10 பாயிண்டில் தான் வந்துருக்கும். ஏன்னா வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேண்டில் பாருங்கள், 9 கேண்டில் இங்கே பாருங்கள், இந்த 9 மார்க் வைக்கிற பாருங்கள், இந்த 9 கேண்டில் மூவ் ஆச்சு. ஆனால் அவன் வந்து வெறும் 15 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டு கொடுத்தான்.
மறுபடியும் வெறும் 15 பாயிண்ட் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்தான் காலையில். அப்போது எப்பயுமே மார்க்கெட்டை ஹையில் இருக்கும்போது நம்ம என்ட்ரி பண்ணதில் ஒரு நாலேஜே இருக்கவே கூடாது. அது வந்து லோவில் வருதான்னு பார்க்கணும். லோவில் வரதுக்கு இன்றைக்கி பாசிபிளே இல்லை. அப்போது நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் எங்கே கிடைக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஒரு என்ட்ரியாக கிடைக்கும். அதனால் நம்ம இங்கேயே நம்ம மார்னிங் வீடியோவிலே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். என்ட்ரி பாசிபிள் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு 11 o'clockலாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல என்ட்ரி பாசிபிள் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள் 60லேருந்து 80 வரைக்கும் போயிருக்கேன். இங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் என்னது சைட்வேஸ் மார்க்கெட் தான் என்று காலையிலே தெளிவாக இருக்குது. நம்மளை சேஃபாக என்ட்ரி பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசர் பாயிண்ட் தான் என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா? இதில் இந்த சேஃபாக என்ட்ரிங்களா நம்மளுடைய அந்த என்ட்ரி பாசிபிள் ஏரியா பாருங்கள் எத்தனை தடவை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். எத்தனை தடவை ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். 1 2 3 டைம் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் சொன்ன மாரி இங்கே பாருங்கள் ஓப்பனை பாருங்கள். எப்போயுமே ஒருத்தனுடைய ஓப்பனை வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ண பாருங்கள். ஒருத்தன் வந்து ஓப்பன் இந்த இடத்த பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டுனாலே அவனுடைய ஃபுல் கண்ட்ரோல் செல்லர் கண்ட்ரோலில் போய்ட்டு ஓப்பனுக்கு கீழே வந்துடுவான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துடுவான். இவங்க இப்படி எல்லாமே வந்துட்டான். அவன் வந்து செல்லர் கண்ட்ரோலில் 0வில் தான் போய் நிற்பான். ஆனால் இங்கே பாருங்கள், இவன் பாருங்கள் கால் சைடு பாருங்கள், ஃபுட் சைடு பாருங்கள், அந்த ஓப்பனை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஓப்பன்லேருந்து 35லேருந்து 60 வரைக்கும் இங்கேயும் ஒரு 25 பாயிண்ட் ரியாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதுதாங்க எல்லா சிக்னலும் புட்டு சைடு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுன்றது சிக்னல் காட்டியது. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் ட்ரேடிங் நாலேஜும் வளரும். நான் எப்படிலாம் கைட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க நீங்கள் இந்த ட்ரேடிங் ஜர்னியில் வந்து ஃபாஸ்டிவாக முன்னேறி கொண்டுட்டு வர முடியும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடக்க பயணம் தொடரும்.